அமைச்சர் மூப்பே சாமி மதிப்பிற்குரிய இயக்குனர் திரு SP முத்துராமன் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனந்த வாழ்க்கை திரைப்படம் சிறப்பாக வெற்றி காண வாழ்க வளமுடன். பட வெளியீட்டு விழா நிகழ்ச்சியிலே ஒரே ஒரு ஃபோன் தான் பண்ண மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நேர்லையும் பார்க்கல. அவரை நான் வந்துடுறேனுங்க, ஏன்னா அவருக்கு ரொம்ப நம்ம இதில் இயக்கத்தில் ஈடுபாடு உண்டு. எனக்கும் நீண்ட நாள் நண்பர். அவரை இங்கே வந்திருந்து பொறுமையோடு 1 மணி நேரம் அந்த சினிமாவையும் பார்த்துவிட்டு இங்கே அமர்ந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய அனைவரின் சார்பில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு எங்களது துணைத் தலைவர் நாகராஜன் ஐயா அவர்கள் வரவேற்புரை நல்கிறார்கள். இப்போ எனக்கு ஒரு சிந்தனை வருதுங்க, அடுத்த சினிமா எடுத்தால் நாகராஜனை வச்சு எடுக்கலாம். அவர் கொஞ்சம் கேமரா ஃபேஸ் இருக்குது, பேச்சு திறனும் இருக்குது. அதனால் இப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே நம்ம சுப்பிரமணிய பாரதி இந்த கதை வசனம் இயக்குனர் அவங்களாம் நம்ம பயிற்சி எடுத்தவங்க. அதனால் உள்ளுணர்வோடு இதையெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அதோடு மியூசிக் ஒரு சத்யா அவர்களும் உலக நல வாழ்த்திலிருந்து எல்லா பாட்டும் அவர் தான் பண்ணியிருக்காங்க. மிகச்சிறந்த நடிகர் அன்புமிகு பாக்கியராஜ் அவர்களும் அவர்கள் டீமும் இதில் மெனக்கிட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. மேடைகளை வீற்றிருக்கின்ற எங்களுடைய தலைவர்கள், முக்கிய பிரதிநிதிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுவாமிஜி அவர்கள் மறைவிற்கு பிறகு சுமார் 300 மடங்குக்கு மேல் நம்முடைய சங்கம் வளர்ந்திருக்கிறது. இதுவரை எங்களுடைய கணக்குப்படி சாமிஜி மறைவிற்கு பிறகு 49 லட்சம் பேருக்கு இந்த தியானத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய CEO அல்லது VSP டைரக்டர் அன்புமிகு முருகானந்தம் அவருடைய தலைமையில் இதுவரை 350 கிராமங்களை தத்தெடுத்து லட்சக்கணக்கான ஏழை மக்களுக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறோம். இது பெரிய சாதனை. அவருடைய முயற்சி பாராட்டத்தக்கது. மேலும் இந்த கிராமத்தில் கொண்டு போய் இந்த சினிமா போட்டால் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா அவங்க ஐயா சொன்ன மாதிரி சினிமாவில் போனால் தான் நம்ம பரப்ப முடியும். ஆக முதற்கட்டமாக இதை எடுத்திருக்கிறோம். இந்த தமிழகம் எங்கும் கிராமங்களில் பட்டி தொட்டிகள் அனைத்திலும் இந்த சினிமா வெளியிடப்படும். அதற்கான திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறோம். மனிதனுக்குள்ள பிரச்சனையே மனத்தை உடையவன் மனிதன், மனம் எப்படியோ அப்படித்தான் அந்த மனிதனும் இருப்பான் என்று அருட்தந்தையவர் அடிக்கடி கூறுவார்கள். எண்ணம்படியே வாழ்வு என்று சொல்லுவார்கள். இப்போ நமக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே நபர் மீது அன்பு செலுத்துகிறோம், வெறுக்கிறோம், திட்டுகிறோம். காரணம் என்னவானாலும் இருக்கலாம். இதற்கு ஒரே பதில் பக்குவமடையாத மனம், பண்படையாத மனம், கோபங்கள், தாபங்கள், கர்வம் போன்ற கெட்ட குணங்களை உடைய மனம்தான் தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் இன்று மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இப்போ போட்டு காமிச்சாங்க, இப்போ ஈராக்லேயே எங்கெங்கே எல்லாம் யுத்தம், பணம் இருக்குது, யுத்த தளவாடங்கள் இருக்குது, எல்லாமே சண்டைக்கு போகிறாங்க. ஏன்னா அடுத்த நாட்டையும் நம்ம அபகரிச்சுக்கணும்ட்டு. இந்த அளவு போய்கிட்டு இருந்தால் எதிர்காலத்தினுடைய குழந்தைகளுடைய வாழ்வு ரொம்ப மோசமாகிடும். எல்லாமே கமர்ஷியலாக போயிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக நம்ம பயிற்சியில் பிரேக் ஈவனே வராததான் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக எல்லா மண்டலங்களுக்கும் ஜீப் கொடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பொருளாதாரத்தில் நம்ம இம்ப்ரூவ் ஆகியிருக்கோம். 6 இயரில் இம்ப்ரூவ் ஆகிட்டோம்.
உலக சமுதாய சேவா சங்கத்தில் ஒரு 2 கோடி ரூபா ஓடி வாங்கி 1 கோடி கட்டுறது திருப்பி வாங்குறதுன்னு. ஆனால் இத்தனை சிரமத்திலையும் 17 மண்டலத்துக்கு 17 ஜீப், 17 ஆஃபீஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஒவ்வொரு மண்டலத்துக்கு 40, 50, 30 அறக்கட்டளைகள் பண்ணியிருக்கோம். இன்னும் அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு ஒவ்வொரு மன்றத்திலையும் போய் இந்த ஒரு விளம்பரம் கொடுத்து இந்த இந்த சினிமாவை போட சொல்கிறோம். இது எனக்கு என்னமோ மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கருதுகிறேன். மக்களுடைய மனம் பண்பட்டால் குடும்பத்தில் அமைதி அன்பு ஏற்படும். ரொம்ப சிரமங்க. மனவளக்கலை என்பது மனதிலே உயர்ந்த பண்புகளை கொண்டு வருவது என்பது வாழ்நாள் பயிற்சி. இது 2 நாள்லாம் முடியாது. மறுபடி தலை தூக்கி கர்வமோ பொறாமையோ. இப்போ நம்ம அதிகமாக பேசுகிறது மற்றவங்கள பற்றி மோசமாக பேசுகிறத ரசிக்கிறோம், நாமளும் கூட சேர்ந்துக்கிறோம். அதை கேட்குறதுல பிரியம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவனுடைய வாழ்க்கை கூறுகிட்டு போகுது. இவன் வீட்டில் அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பொறுமையாக இருக்கணும், இதெல்லாம் விட்டுவிட்டு அவியவிலுக்கு சண்டை இவியவிலுக்கு சண்டை, இதே பேச்சு. நானும் கேட்டு பிடிச்சி போய்ட்டேன். நான் அப்படியெல்லாம் பேசுனா பேசாத உட்காந்துருப்பேன். அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நான் ரசிக்கிறேன். மனசில் வேதனை. அவன் வீட்டில் பிரச்சனை நடந்தால் இவன் பிரச்சனையை விட மோசமாக ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இது டோட்டலாக மாறணும். நல்லது பேசுனா பரவாயில்ல, ஒருத்தரை கெட்டதாக பேசுகிறது எவ்வளோ பாவம்னு தெரியும். நம்ம கெட்டனாவே இருக்கட்டும். இந்த மாதிரி நல்ல நற்பண்புகளை அடைவதற்கு குழந்தைகளிலிருந்து பயிற்சி கொடுக்க வேண்டும். நாங்கள் தமிழக அரசிடம் கேட்டு இதுவரை சுமார் 10 லட்சம் பேருக்கு குழந்தைகளுக்கு இலவசமாக கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஆண்டு கொடுக்க போகிறோம். ஏன்னா குழந்தைகளிலிருந்து இது யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ்னு அதுக்கு பேர். குழந்தைகளிலிருந்து ஒரு சிஸ்டமாக ஒரு எஜுகேஷனை கொடுத்தா பியூட்டிஃபுல்லாக குழந்தைகள் நல்லா இருக்காங்க. கேள்வி கேட்குறது, அவங்க நடந்துக்கிற விதமெல்லாம் அறிவிச்சிறந்த குழந்தைகளோடு பண்புள்ள குழந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கெல்லாம் இந்த மாதிரி எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். இப்போ எனக்கு இவங்க வைஸ் பிரசிடெண்ட் போத்தீஸ் நாகராஜன், சுந்தரராஜன், சென்னை சில் சாருங்க, இவங்கெல்லாம் இருக்கிறதுனால ஒரு தைரியமாக நம்ம பண்ணுறோம் ஒரு ப்ராஜெக்ட்னா. ஆக எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீண்ட நாள் கனவு சினிமா துறையில் போகணும்னு நான் கூட இல்லை நடிக்க போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் கொஞ்ச நாள் யோசனை பண்ணுறது, நாகராஜுக்கு தான் கேமரா ஃபேஸ் இருக்குது, கம்முன்னு அவரை போட்டுடலன்னு. கடைசியில் பார்த்தா அது எடுபடாது. நானும் நடிச்சுமில்லை. இவர் நல்லா நடிக்கிறார். இல்லை கிராம சேவை திட்டத்துக்கு படுகா கம்யூனிட்டியில் பண்ணுவாங்க. அவங்களது எல்லாம் அவங்களுடைய கல்ச்சர் சுற்றி நின்று ஆடுறதுங்க. நாங்கள் நின்றுட்டோம், ஆடுறாங்க, என்னையும் ஆட சொல்கிறாங்க. எனக்கு கையும் தூக்க முடியல. இவர் அவையில விட ஜோராக ஆடுறாரு. அதனால் அது எல்லாத்துக்கும் வராது. ஆக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு. அமைச்சர் என்னை இது செய்தித்துறையில் இருக்கிறதுனால மாண்புமிகு அமைச்சர் கலந்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ்ஸில் எங்களுக்கு கவரேஜ் வரும். அவரும் இதில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். ஆடியாருக்கு வந்திருக்கார், நம்ம பயிற்சி எடுத்திருக்கார், ஈடுபாடு கொண்டவர். ஆக எல்லோருக்கும் அது இந்த தயாரித்த சுப்பிரமணிய பாரதி பணமே கேட்காததை ஆரம்பித்தார். அவருக்கு ஒன்று நாங்கள் பணம் கொடுக்கல முதல்ல, இன்னும் கூட செட்டில் பண்ணலை. அவராக எவ்வளவு பாக்கியராஜ் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் குறைச்சி பேசி அவங்களும் குறைச்சி வந்தாங்க. பாகம் 2 ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். யார்? பாகம் 2 ஃப்ரீயாக. பாகம் 2 சரி. ஏன்னா முதல்ல இந்த மாதிரி அவர் ஏற்கனவே சினிமா துறையில் மிக புகழ்பெற்றவர், நடிகர், டைரக்டர் எல்லாம். அவர் நடிக்கிறாருன்னா நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாமே சிறப்பாக இருக்குது. என்ன குழந்தைகளுக்கு லவ் டு இட் எல்லாம் இல்லை. இதில் பாட்டல் ஆட்டல் அங்கே குதிக்க இல்லை. குழந்தைகளுக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பெரியவங்களுக்கு பிடிக்கணும். உள்ள சமாச்சாரத்தை நான் பேசுகிறேன். அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சுப்பிரமணிய பாரதிக்கும் இங்கே இதை தயாரிக்கிறதுக்கு இரவு பகலாக ஒத்துழைச்சாங்க. அவருக்கு ஒரு 4-5 பேர். நடிகர்கள் அப்படித்தான்.
எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த குறும்படத்துக்குன்னு அவருக்கு அவார்டு கிடைச்சிருக்குதுங்க இது எடுத்தது. ஆமாம், அநேகமாக இதுக்கும் ஒரு அவார்டு கிடைக்கணும்னு நினைக்கிறேன் நான். இதை சமுதாய நலனுக்காக எடுத்த படம், இது கமர்ஷியலாக யாரும் திங்க் பண்ணக்கூடாது. ஆக எல்லோருக்கும் என்னுடைய அன்பை தெரிவித்து, இது ஒரு டேக் ஆஃப் ஸ்டேஜ் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது வரைக்கும் 50 லட்சம் பேருக்கு கொடுத்தோம்னா கூடிய வரையில் ஒரு 5-6 வருஷத்தில் 1 கோடிக்கு கொடுத்துடணும். கிராமத்துக்கு போயிட்டுருக்குறோம். கிராமத்து ஜனங்கள் நல்லா வரவேற்கிறாங்க. தியானம் பண்ணுறதோ உடற்பயிற்சி செய்கிறதோ அவங்களுடைய பலனையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அயராது எங்களுடைய சிஇஓ முருகானந்தம் அவர்கள் அதுக்கு டைரக்டர், அது பணம் கூட என்கிட்ட கேட்குறதில்ல, அவரே இதில் போய் கலெக்ட் பண்ணிக்கிறாரு சிஎஸ்ஆர் ஃபண்டில். இது ரொம்ப மிக மிக முக்கியம். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை, மகிழ்ச்சியை, வணக்கங்களை குருவின் நினைவில் நின்று தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஆனந்த வாழ்க்கை என்கிற வகையிலான தலைப்பிலே ஒரு திரைப்படமாக வணிக ரீதியில் இல்லாமல் சமூகத்திற்காக ஒரு அற்புதமான ஒரு படத்தை இன்றைக்கு உருவாக்கி இந்த திரையிடல் விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கிறேன். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றியிருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு மரியாதைக்குரிய கேஆர் நாகராஜன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இங்கே சிறப்பானது ஒரு கருத்தை எடுத்து வைத்து உரையை நிறைவு செய்திருக்கிற பத்மஸ்ரீ அருள்நிதி மரியாதைக்குரிய ஐயா SKM மயிலானந்தம் அவர்களே, மற்றும் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கின்ற அன்புக்கினிய சகோதரர் திரு சுப்பிரமணியம் பாரதி அவர்களே, மற்றும் முழுமையாக இந்த திரைப்படத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக நடித்து இன்றைக்கு இந்த திரைப்படத்திற்கு ஒரு மெருகூட்டி இருக்கின்ற மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா பாக்கியராஜ் அவர்களே, இயக்குனரில் ஒரு மூத்தவராக விளங்கி கொண்டிருக்கின்ற ஐயா SP முத்துராமன் ஐயா அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற மற்றும் எதிரே அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களை சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாய்க்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு ஒரு சமூகத்திற்காக, சமூகத்தின் நலனுக்காக இன்றைக்கு இந்த திரைப்படத்தை உருவாக்கி இங்கே இதை அற்புதமாக படைப்பாக உருவாக்கியிருக்கின்ற அத்தனை பேருக்கும், இதில் நடித்திருக்கின்ற, இசையமைத்திருக்கின்ற, இதில் ஒளிப்பதிவு செய்திருக்கிற வரை அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நான் உரித்தாய்க்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது ஒரு நல்ல முயற்சி. ஏன்னு சொன்னால், இது எதிர்காலத்தில் உலகம் அமைதியாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் மனிதனும் நலமோடு வாழ வேண்டும் என்கிற வகையில் இது முழுக்க அந்த நோக்கத்திலே உருவாக்கப்பட்ட ஒன்று. இதில் ஏறத்தாழ 11 பேர் நடித்தது என்கிற வகையில் ஒரு முக்கிய பங்குகளை ஆற்றியிருக்கக்கூடிய சிறுவனிலிருந்து பெரியவர் வரை அதேபோல் இயக்குனர் திரு பாக்கியராஜ் அவர்களும் இங்கே அதில் நடித்து முழுமையாக நமக்கு நல்லதொரு கருத்தை தந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அறிவு திருக்கோயிலை மையமாக வைத்து இங்கே ஐயா SKM மயிலானந்தம் அவர்கள் அந்த அறிவு திருக்கோயிலுக்கு நான் வந்ததை பற்றி குறிப்பிட்டார்கள். கடந்த முறை நான் 2006லிருந்து 10ஆம் ஆண்டு வரை அமைச்சராக இருந்த பொழுது, அன்றைக்கு நம்முடைய இன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்பு அண்ணன், நம்முடைய மரியாதைக்குரிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அந்த பகுதிக்கு வந்திருந்தார். அவருடைய துறையின் சார்பில் அணைகளை எல்லாம் ஆய்வு செய்வதற்கு வந்திருந்த நேரத்தில் நம்முடைய பகுதி என்கிற வகையில் நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரோடு அந்த ஆய்வில் கலந்து கொள்ளலாம் என்று ஆர்வத்தில் போன நேரத்தில் இரவு தங்கியிருந்தோம் அங்கே அறிவுத்திருக்கோயில். அதான் முதல்ல நான் அறிவுத்திருக்கோயிலுக்கு சென்ற ஒரு முதல் நிகழ்வு, வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு. அப்பொழுது நம்முடைய ஐயா மரியாதைக்குரிய வேதந்தரி மகரிஷி ஐயா அவர்கள் முக்தி அடைந்த சூழ்நிலை. காலையில் நாங்கள்லாம் தங்கியிருக்கிற நேரத்தில் நம்முடைய ஐயா SKM அவர்கள் வந்தார். வந்து ஒவ்வொரு அறைக்கும் ஆளுகளை அனுப்பி, ஐயா வேதந்தரி மகரிஷி ஐயா அவருடைய நினைவிடத்தில் போய் அஞ்சலி செலுத்த வேண்டும்
என்று அழைப்பார். நாங்களும் சுமார் காலை 7 மணி அளவில் சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு ஒரு சிறு பயிற்சி என்கிற வகையில் அன்றைக்கு அந்த யோகா பயிற்சியில் ஒன்றை சொன்னார்கள். நாங்களும் அதே இடத்துல அந்த பயிற்சியை செய்தோம். எழுந்து வந்த நேரத்தில் என் இடத்துல அருகில் வந்து உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதாக தெரிகிறது, உடனடியாக பரிசோதிக்க வேண்டும் என்று சொன்னார். எனவே அந்த 11 பேர்த்தில் என்னுடைய 12 பேராக நானும் அதில் இந்த திரைப்படத்தில் ஒட்டி வருகிறேன். உண்மையான சம்பவம் இது, சித்தரிக்கப்பட்ட சித்திரம், அதே நேரத்தில் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாக இருந்தாலும் உண்மையான ஒரு சம்பவமாக நடைபெற்றது. அதற்கு பிறகு அடுத்த ஒரு 10 நாட்கள், ஏன்னு சொன்னால் பணியின் காரணமாக நாம் அன்றைக்கு அதிக தூரம் பயணம் செய்தோம். குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையில் இருந்த நேரத்தில் சாலைகளை பார்ப்பதற்காக, ஆய்வு செய்வதற்காக ஒவ்வொரு மாவட்டமாக விரைந்து சென்ற நேரத்தில் அது உடல் சோர்வு என்று தான் நான் கருதி கொண்டிருந்தேன். அதற்கு பிறகுதான் தெரிந்தது இந்த நீரிழிவு நோயாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் அதே சென்னையில் அடுத்து ஒரு 2-3 நாட்களில் வந்து பரிசோதித்த போது உச்சபட்சமாக இருந்தது. எனவே உடனடியாக அதற்குரிய சிகிச்சை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நான் இதுவரை ஒளிபெருக்கிலே அதை சொல்ல சூழ்நிலை வரலை. ஐயா அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அதுக்காகத்தான் இந்த நிகழ்வில் சொல்ல என்பதற்காக அறிவித்திருக்கோயில் எனக்கு வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்று சொன்னால் அதை கவனிக்கவில்லை என்று சொன்னால் அது வேறு விதமாக கூட மாறி இருக்கலாம் சூழ்நிலை, என்னுடைய உடல் சூழ்நிலை. எனவே அது ஒரு அங்கமாக உண்மையாக இன்றைக்கு அந்த வாழ்க்கையிலே உங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுத்தியது என்று நான் சொல்ல முடியும். எனவே அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இங்கே கூட நம்முடைய ஐயா ராமராஜ் காட்டனுடைய உரிமையாளர் திரு நாகராஜ் ஐயா அவர்கள் இங்கே சொன்னார்கள், இன்றைக்கு பார்ட் 2வை மீண்டும் தயாரிப்பதற்கு வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போல் ஐயா எஸ்கேஎம் அவர்கள் சொன்னார்கள், இடத்துல ஃபேஸ் வேல்யூம் இருக்கிறது, அதே போல் அடிக்கடி விளம்பரத்தில் வந்திருக்கிறார் சொன்னார்கள். வைட்டமினும் இருக்கிறது, தனியாகவே தயாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுபோன்ற சமூகத்திற்காக பங்களிப்பில் அதை நாம் செலுத்துவதில் ஒன்றும் தவறில்லை. அவர் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பொது பணியில் ஈடுபடக்கூடியவர் தான். அந்த வகையிலும் இன்றைக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய என்று சொன்னால் நம்முடைய திரைப்படம் மூலமாக செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களும் நாடகம் போன்றவர்களே தான் அந்த காலகட்டத்தில் செய்திகளை கொண்டு சென்றார் கிராமத்திலே மக்களுக்கு எளிய முறையில். அதே வழியிலே தான் முத்தமிழ் கலைஞர் அவர்களும் அன்றைக்கு திரைப்படங்களுக்கெல்லாம் வசனங்களை எழுதி தந்தவர். அதே போல் அவரும் நடித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் செய்தி வேகமாக மக்களுக்கு போய் சேர்ந்தது. அதே போல் அதற்கு பிறகு மரியாதைக்குரிய மக்கள் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் போன்றவர்களும் திரைப்படங்கள் மூலமாகத்தான் மக்களிடத்தில் சென்றார்கள். அவருடைய கருத்துக்கள் எளிதாக மக்களிடத்தில் போனது. எனவே அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு திரைப்படத்துறையை பொறுத்தளவு இன்றைக்கு பல்வேறு விதத்தில் ஊக்கப்படுத்தி வருகிறார்கள். அதே வழியில் தொடர்ந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றார்கள். இதே சினிமா துறையை சார்ந்தவர்கள் தான். எனவே நீங்கள் ஒன்றும் இதை பற்றி அச்சப்பட வேண்டியதில்லை. முடிந்தளவு அரசு இதில் பங்கு பெற்று எந்த அளவுக்கு இந்த செய்தியை நாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த எதிர்கால சமுதாயத்திற்காக இதை நல்வழிப்படுத்துவதற்காக அந்த வகையில் நிச்சயமாக அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சருடைய அவர்களின் கவனத்திற்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய கவனத்திற்கும் எடுத்து சென்று அரசு மூலமாக உயர் அதிகாரிகளோடும் கலந்து பேசி அவர்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நிச்சயமாக உதவி செய்வதற்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்வில் கலந்து உங்களை எல்லாம் சந்தித்தில் மகிழ்ச்சி அடைந்து, அதே நேரத்தில் இந்த சிறப்பான இந்த படம் பட்டி தொட்டியில் தமிழகம் முழுவதும் என்று சொன்னார்கள் ஐயா அவர்கள். தமிழகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் வாழ்கிற இடமெல்லாம் இது செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, மற்ற மாநிலத்தினுடைய மொழிகள் தாய்மொழிகளில் இதை அங்கே மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட நிச்சயமாக ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். அதையும் கடல் கடந்து வெளிநாடுகளுக்கும் இது செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கமான ஒரு இசை வெளியீட்டு விழாவில் தான் நம்ம சந்திப்போம். எப்பயுமே நம்ம கைக்கு மைக் வரதுக்கு முன்னே எல்லா பாயிண்ட்டும் தீர்ந்துருக்கும். ஏன்னா எல்லாருமே எல்லா டாப்பிக்கும் பேசியிருப்பாங்க. இல்லைன்னா கிளம்புற டைமில் தான் வரும். எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க, விட்டால் கதவை திறந்தால் பறந்துடலாம் அப்படின்ற போது தான் வரும். ஸோ அதனால் ரொம்ப சுருக்கமாகவே என்னுடைய உரையை துவங்கலான் இருக்கேன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள், நான் அக்டோபர் 5, 2003 மகரிஷி அவர்களிடம் நேரடியாக
பிரம்மஞான பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அதை இப்போ தான் முதல் தடவையாக ஒரு மேடையில் சொல்கிறேன். அதுக்கான சரியான மேடை இதுதான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவோ பேர் இந்த திரைத்துறையில் இருக்கிற எத்தனையோ பேர் இதில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதே இந்த மேடைக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது. எவ்வளோ இயக்குனர்கள், எவ்வளோ தொழிலதிபர்கள், எவ்வளோ பெரிய மனிதர்கள் எல்லாருமே இந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் யாருமே அதை வெளியில் பப்ளிசைஸ் பண்ணலை. இன்றைக்கி உள்ள சாதாரணமான ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் யூடியூப்பில் பண்ணுறவங்கெல்லாம் கூட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் 4 புக்கு படித்தா கூட எல்லா விஷயத்தையும் போட்டு அதை பயங்கரமாக ப்ரமோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு வணிக நோக்கம் இருக்கும். மகரிஷியோட இதில் வந்து அந்த நோக்கமே கிடையாது. 4 பேர் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான் மகரிஷி இருந்த காலத்துலேருந்துமே. ஸோ ஒரு விஷயம் லேட்டாக மக்களுக்கு போய் சேருதுனாலே அங்கே உண்மை இருக்குங்கிறது அர்த்தம். ஸோ இங்கே எத்தனையோ பெரிய மனிதர்கள் அதை பின்பற்றுறாங்க. அதை பின்பற்றதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் பெரிய மனிதர்களாகவே ஆயிருக்காங்க. அது வந்து நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு அனுபவ உண்மை. உண்மையை சொல்லணுன்னா எல்லாருக்குமே ஒரு காலத்தில் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் தாண்டி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நான் அங்கே போனேன். நான் அதுக்கப்புறம் தெளிவானேன். அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் மாறிச்சு அப்படின்றத நாங்கள் படத்தில் எப்படி ஆனந்த வாழ்க்கையில் சொன்னோமோ, நிறைய பேர் மேடையில் பேசின பிரபலங்களும் சரி, அதே போல் உடல் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க எப்படி ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறைக்கு மாறினாங்கன்றதையும் இந்த பயிற்சிகள் மூலிமா அவங்க மாறினாங்கன்றதையும் ஒரு அனுபவ உண்மைகளாக இங்கே பகிர்ந்துக்கிட்டாங்க. நாங்கள் என்ன இப்போ படமாக என்ன சீன்ஸ் பண்ணோமோ அந்த சீன்ஸ் எனக்கு லைவாக நடந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதில் நாங்கள் ஷூட் பண்ணதை இங்கே மேடையில் பேசின நம்ம மரியாதைக்குரிய எஸ்பிஎம் ஐயா அவங்க பேசும்போது கூட நமக்கு அது ஹார்ட்லி கனெக்ட் ஆச்சு. சமுத்திரகனி சாராக இருக்கட்டும், எங்களுடைய குருநாதர் பாக்யராஜ் சார் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பேசும்போது எப்பயுமே எந்த ஒரு விஷயம் பேசினாலுமே எனக்குள்ளே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். உண்மையிலே எனக்கு இந்த தியானம் பண்ணணுங்கிற ஆர்வத்தை தூண்டியதே அவர் தான். அப்போது பாபா படம் ரிலீஸ் ஆன சமயம் தியானம், அந்த ஒரு பாபாஜியை தேடி அவங்க போவாங்க, அந்த இதெல்லாம் இருக்கும். அந்த சமயத்தில் நமக்கும் தியானம் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. தலைவர் சொல்லிட்டாரு, மெடிடேஷன் பண்ணால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம், ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது யார்கிட்ட போகிறது, என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் எனக்கு தியானம் பண்ணணும், இது கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது. திடீர்னு ஒரு நாள் நாங்கள் இப்போ மளிகை கடை வச்சுருந்தோம். எங்கள் கடைக்கு வர ஒரு பெரியவர் திடீர்னு ஒருத்தர் வந்தார். வந்து என்ன தம்பி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சொன்னாங்க, எனக்கு தியானம் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டுங்க, தலைவர் சொல்லியிருக்காருங்க. அப்படியா, சரி நான் ஒரு இடத்துக்கு உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆவடி அறிவு திருக்கோயிலில் கொண்டு போய் என்னை சேர்த்து விட்டு எனக்கு வேதகிரியை தீட்சை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து பயிற்சிகள் எடுத்தேன். கரெக்டாக அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நான் பிரம்மஞானமும் ஆழியாரில் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அந்த பெரியவரை நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னும்போது அந்த சக்தி சமுத்திரகனி சார் பேசுன மாதிரி அதுவே நம்மளை வந்து இழுத்துட்டு வந்து அது கொண்டு போய் நம்மளை எங்கே சேர்க்கணுமோ அதை சரியாக சேர்த்துருவோம். ஒரு சாதாரண பையனா, ஒரு சாதாரண மாணவனா ஆழியாரில் போய் நின்று மகரிஷியை தரிசிக்கிற பாக்கியத்தை கிடைச்ச ஒருத்தனுக்கு இன்றைக்கி எங்கள் துறை சார்ந்த அத்தனை பெரியவர்களும் இருக்கக்கூடிய மேடைகளில் அவர்கள் நம்மளை பற்றி பேசக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் கிடைச்சதுன்னு சொன்னால், அந்த சாதாரண பையன் ஒரு நடிகராகிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அவனுக்குள்ளே ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, ஒரு திறமை இருக்குங்கிறது எல்லாமே உண்மையிலே அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் மாறுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சி பார்த்தது இல்லை, எதுவுமே நம்ம நினச்சி கூட பார்க்கல. ஸோ பட் நம்மளுடைய எண்ணங்களை வலிமையாக்குறதுக்கும் சொன்னாங்க இல்லையா, இப்போ ரஜினி சார் நம்ம திருவான்மியூர் மன்றத்துக்கு வந்தாங்கன்னு எஸ்பிஎம் ஐயா சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் அந்த இடத்துக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா. அது மாதிரி நீங்கள் ஆழியாருக்கு அவசியம். எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதை நீங்கள் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ன்ற மாதிரி ஆழியாருக்கு இங்கே வந்திருக்கிற அன்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். உலகம் பூரா இருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தை சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேரும் அதை அனுபவிச்சிருப்பீங்க. வராத நண்பர்கள் ஒரு முறை அங்கே போய் நீங்கள் எல்லோரும் அதில் கோர்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்கள் லைஃப் லாங் மறக்கவே மாட்டீங்க. உங்கள் லைஃப் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த அருட்தந்தை மகரிஷி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய அருள் இல்லைன்னா இந்த வாய்ப்பு நிச்சயமாக எனக்கு கிடைச்சிருக்காது. என் இனிய நண்பர் சுப்பிரமணிய பாரதி, அவர் பல வருடமாக சினிமாவில் ஒரு இயக்குனராகிறதுக்கு வெற்றி வாய்ப்பை பெறுவதற்காக போராடி கொண்டிருந்தவர். அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு அருள் வாய்ப்பு அவருக்கு கிடைச்சி அது திரையில் வந்திருக்கு. அது உண்மையிலே அவருடைய நல்ல மனசுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. அதே போல் இந்த படத்தில் பாக்யராஜ் சார் எத்தனையோ பேர் இருந்தாலும் பாக்யராஜ் சாருக்கு வந்து அந்த இந்த வேர்ட்ஸ் இந்த விஷயங்கள் வந்து அவர் மூலிமா நிறைய பேருக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு சொன்னால் அவருடைய நல்ல மனசுக்கு மகரிஷி அவர்கள்
இந்த ஒரு வாய்ப்பை அவர் வழங்கியதாக தான் நான் கருதுகிறேன். அண்டு இங்கே நிறைய எங்களுடைய அறிவுத்திருக்கோளை சேர்ந்த ஐயா மயிலானந்தம் அவர்கள், துணைத் தலைவர் சின்னசாமி ஐயா அவர்கள், சிஇஓ முருகானந்தம் ஐயா அவர்கள், அப்புறம் வந்து நம்ம துணைத் தலைவர் ராமராஜ் காட்டன் நாகராஜன் சார் அவர்கள், சென்னை சில்க்ஸ் ஐயா அவர்கள், போத்தீஸ், எவ்வளோ தொழிலதிபர்கள், எவ்வளோ பெரிய மனிதர்கள் எல்லாருமே மகரிஷியுடைய அன்பர்களாகவும் அவருடைய கொள்கைகளை எடுத்து சென்று மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பிரபலங்கள் பேச இங்கே இருக்கிறாங்க. என்னுடைய விட்டல் சார் இந்த படத்தில் ரஜினி சாருடைய ஃப்ரெண்டு, அவங்க இந்த படத்தில் தாத்தா கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. அவங்க நிகழ்ச்சிக்கு வந்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி தெரிவித்து, படத்தில் நடிச்சிருக்கிற மீரா கிருஷ்ணன் மேடம், பிரியா, சோஃபியா, கதை நாயனாக நடித்து கொண்டிருக்கும் என் இனிய சகோதரர், அண்டு நம்மளுடைய எங்கள் மாமா கேரக்டர் நடித்த குரு ரங்கதுரை ஐயா அவர்கள், ஸோ அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இதில் பணியாற்றிய இசையமைப்பாளர் சத்யா சாருக்கும், கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும், இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய அறிவுத்திருக்கோயில் நிர்வாகத்திற்கும், அனைவருக்கும் வந்திருக்கும் அத்தனை பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும், நண்பர்களுக்கும், அன்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கும், அப்படி என்று சொல்வதை விட இதுவரையில் அமர்ந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு விழான்றது ஒரு 2 மணி நேரம் இருந்ததுன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் என்பது நம்ம சென்னை போன்ற ஒரு நகரத்திற்கு இந்த போக்குவரத்திற்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திற்கு செல்ல வேண்டும், இந்த கால அமைப்பின் கட்டாயங்கள் எல்லாம் கருதி பார்த்தா சில பேர் நெளிவாங்க, சில பேர் நம்ம கிளம்பிடலாமான்னு பார்ப்பாங்க, சில பேர் இதோ வந்துடுறேன்ட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அடிக்கடி இந்த மாதிரி விழாக்கள் நான் நிறைய கலந்துக்கிறதுனால திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவருங்கிற முறையில் வாரத்தில் ஒரு 4 நாள் ஒரு 5 மணி நேரம் என்னை வச்சு செய்வாங்க. அதுக்காகவாவது ஒரு தடவை நம்ம ஆசிரமத்துக்கு போகணும். சார், ஒரு நாளைக்கு ஒரு விழாவில் ஒரு 5 மணி நேரம் நம்ம ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவைன்னா ஓரளவுக்கு ஓகே, தலையை கொடுத்துடலாம், எல்லா ஏங்கல்லையும் முடிச்சு அப்புறம் கடைசியில் தான் நம்மளையும் கூப்பிடுவாங்க. இதே மாதிரி என்னத்தை பேசுறது, முருகா இறைவா. ஆனால் நான் 3 விழாக்களுக்கு மத்தியானம் 2 மணிலேருந்து போய் ஒவ்வொரு விழாக்கள்லேயும் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் அமர்ந்து விட்டு தான் நீங்கள் வந்தேன். அது ஒரு விழாவில் இந்த மாதிரி பேசிட்டு மன்னிக்கணும்னு சொல்லிவிட்டு தப்பிச்சுங்க ஓடி வந்தேன். ஏன்னா இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எனது அன்பு தம்பி சுப்பிரமணிய பாரதி. அவர் இயக்கிய குறும்படத்திற்கு நான் தான் விருது கொடுத்தேன். நாங்கள் தான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் தான் தயாரித்தது, அதுக்கு விருது வாங்கினார் அவர். அத்தகைய ஒருவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே. இது கொடுத்தது யாருன்னு பார்த்தா இன்னொரு தம்பி பக்கத்துலேயே கூடவே இருக்கார், நம்ம ரங்கான்னு தான் நான் அன்பாக கூப்பிடுவேன், என்னுடைய அன்பு சகோதரர். இவங்க எல்லாமே இப்போ நேரத்தில் எனக்கு ஒரு 20 வருஷமாக அவர் இந்த மாதிரி ஒரு பிட்டை போடுவார் என் காதில். ஆலியார் கீழேயோ நான் போனாவே தடி கொண்டு ஆலியாருக்கு தான் என் போகிறேன். நான் எடுத்த 17 படத்துலேயே 13 படம் ஆலியாரில் எடுத்தது தான். ஆனால் அந்த ஆலியாரில் அந்த பில்டிங்கை பார்ப்போம், ஆனால் உள்ளே ஒரு தடவையும் கூட போனதில்லை. அந்த பில்டிங்கை பார்த்ததுனாலேயே இன்றைக்கும் நான் ஒழுக்கமான ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உண்மை. அப்பப்போ சிவகுமார் என்ன கூடுவார் நடிகர், அவர் வீட்டில் தான் இருக்கு. நான் அப்போ இருந்த ஒரு 12 வருட காலம். டேய் வாடா இது பண்ணுடா. அவர் வந்து எப்பவுமே கரெக்டாக தியானம் பண்ணுவார், இதெல்லாம் பண்ணுவார். நமக்கு அப்போ இள வயசு, கொஞ்சம் விட்டால் இன்னொரு டைரக்டர் நம்மளை அடிச்சுட்டு போயிடுவான்ட்டு டே நைட்டாக உட்காந்து கதை எழுதுறது, இப்போ பாட்டு எழுதுறது. நம்ம எதைத்தான் விட்டோம், எல்லா வேலையும் நானே தூக்கி தலையில் போட்டுட்டு போட்டி ஒரு வில்லேஜிலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து மேற்பாளையத்து பக்கத்துலேருந்து நம்ம கிளம்பி வந்திருக்கிறோம்.
நம்ம ஜெயிக்கலைன்னா நம்மளுக்கு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவோம். ஜெயிக்கிறது மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்றுக்கிட்டு அது ரிலீவ் பண்ண முடியாமல் பக்கத்தில் இருக்க எப்படி ரிலீவ் பண்ணுறதுன்னு சொல்கிறத கூட கேட்குறதுக்கு நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடும். ஆனால் ஆலியாருக்கு போவேன். ஒவ்வொரு பாட்டும் முத்துமணி மாலையிலேருந்து ஆலியாரில் எடுத்தது தான். முத்துமணி மாலை பாட்டு சின்ன கவுண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பொன்னுமணி பாட்டு நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு அந்த ஆலியார் டேமுக்கு பின்னாடி போய் முதுகில் போட்டு அந்த ஆலியாரில் சுவாமி சச்சிதானந்தர் வேதாந்த மகரிஷி அவருடைய ஆசிரமத்தை நாம் பார்க்காமல் ஒரு நாளும் நான் இருந்ததில்லை. அங்கே படப்பிடிப்பு போகும்போதெல்லாம் ஒன்றா நம்ம மங்கி ஃபால்ஸ் போகணுன்னாலும் அதை தாண்டி தான் போவோம். மங்கி ஃபால்ஸில் தான் பச்சை மலை பூ பாட்டு எடுத்தேன். ஸோ எனக்கு ஏதோ தெரியாமல் புரியாமல் இன்றைக்கி வரையிலும் அந்த ஆசிரமத்துக்கு போகலை. ஆனால் அந்த ஆசிரமத்தினுடைய எல்லா அனுகிரகங்களும் என்னை அடைந்ததாகவே நான் கருதுகிறேன். ஏன்னா நான் ஒழுக்கமானவனாக இருக்கிறது, நான் சொல்லிக்கிறேன், அடுத்தவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ, நான் ஒழுக்கமானவனாக இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய தியானம் மாதிரி தான். ஆனால் அது ரொம்ப சிரமம். இன்னும் வழிகாட்டுதல் இருந்தால் ரொம்ப ஈஸி நம்ம பக்குவப்படுத்திக்கிறது. இப்போ முத்துராமன் பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பிஸியான டைரக்டர் உலகத்தில் பார்க்கவே முடியாது. அவர் டைரக்டருக்கு மட்டும் மற்றவங்க எல்லாம் உடலில் உழைப்பாங்க, இந்த இயக்குனருக்கு மட்டும் நரம்பில் தான் வேலை செய்வாங்க. வி ஒர்க் ஆன் நர்வ்ஸ். நரம்புக்கு பிரச்சனை வரும்போது தான் நம்ம எத்தனையை இழந்திருக்கிறோம், எத்தனை உருப்படியான வேலையை செய்யாமல் விட்டுருக்கோம் அப்படின்றது பிற்காலத்தில் தெரிய வரும். பெரிய பெரிய டைரக்டர்களெல்லாம் பார்த்திங்களா, ஒரு பக்கம் நடிகர் டென்ஷன் பண்ணிகிட்ருப்பான், நான் 5 மணிக்கு போகிறேன்பா, நமக்கு சீன் முடிக்கலைன்னா அது ஒரு டென்ஷன். ப்ரொடியூசர்கிட்ட இருந்தாலும் எப்போ அது போகிறதுக்குள்ளே சீனை முடிக்க சொல்லுமா, சீனை எப்படி முடிக்கிறது, அது நடித்தா தானே முடிக்க முடியும், ஆனால் முடிக்கலைன்னா டைரக்டர் சரியில்லைன்றவானே. இது எல்லாம் வேதாந்த மகரிஷி ஐயா அவர்களுக்கு தெரியுமா, வழி சொல்லுவாரா அப்படின்னு நாங்கள் நினச்சதில்லை. ஆனால் அதுக்கு வழி இருக்கு. அது எப்போ தெரிஞ்சது, எஸ்பிஎம் சார் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் டென்ஷன் ஆகி எல்லா ப்ரெஷரையும் அனுபவித்த பின்னாடி தான் அவரே போயிருக்கிறார். ஆக சொன்னாங்க இல்லையா ஐயா, பள்ளிக்கூடத்திலிருந்தே இந்த மாதிரி பாடத்திட்டத்தை கொண்டு வரணும். இந்த தியானங்கள் என்பது என்ன, எப்படி ஒரு மனிதனை மனிதனுக்கு உண்டான அந்த மற்ற சபலங்கள் என்று நான் சொல்வது என்னென்னா, அந்த நிலைத்தன்மை இல்லாத ஒரு மைண்டு, அங்கே தாவர மைண்டை ஒருமுகப்படுத்துறதுக்கு உண்டான அந்த வழிமுறைகளை சிறு வயது முதலிருந்தே கொண்டு வந்தால் நன்றாக இருக்குமே. அதையே நம்ம செய்யக்கூடாது. இது ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை பார்த்து தான் அதை புரிஞ்சுக்கணுன்றதல்ல. என்னை போன்றவர்களுக்கே நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னே நம்மளுக்கு ரொம்ப நாள் கழித்து தான் தெரியுது. அதாவது நம்ம பப்ளிசிட்டி பண்ணலன்றதல்ல, அதுக்கு போயிட்டு வந்தவங்க அதை பற்றி பரப்ப மாட்டேன்றாங்க, அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. நான் குறை சொல்லலை. நமக்கு கிடைத்த இந்த பாக்கியம் நம்மோடவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இப்போ சினிமாவில் இத்தனை பேர்த்துக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது பாருங்கள், இவ்வளவு நாள் ஏன் தெரியல. ஏன்னா அதை சொல்லுவதற்கு கூட சிலர் கூச்சப்படுவார். நம்ம போயிட்டு வந்துட்டுக்கோம், அங்கே போங்கன்னு சொல்வது கூட கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. ஏன்னா அதை சரியாக எடுத்துக்கிற மனப்பக்குவம் மனிதர்கள்கிட்ட இல்லை. உண்மையாக தான். இதை நம்ம எப்படி தீர்க்கிறது, இந்த மாதிரிலாம் சிந்திக்கணும். இப்போ தான் சொல்கிறாங்க யூடியூப் கலாச்சாரம் வந்த கடைசியில் ஒரே ஒரு கருவேப்பிலை ஒரு நெல்லிக்காயை வச்சு 15 பேர் வைத்தியம் சொல்கிறான். உண்மையிலுங்க அப்படி பார்த்தோம்னா 5 நிமிஷத்தில் நீங்கள் உங்களுக்கு சுகர் இறங்கணுமா,
இந்த கருவேப்பிலையை காலையில் எடுத்துங்க, இத்தனை பண்ணுங்க, அதை போட்டு மிக்சியில் அரைங்க, அதை பண்ணுங்க, அது ஒன்று. அடுத்தது ஸ்க்ரால் பண்ணால் அவன் அதோட ஒரு சின்ன விஷயம் செய்து பெப்பரை சேர்த்துக்க சொல்லுவான், ஒரு 5 பெப்பர். அவர் தனி வைத்தியர். இதை போட்டு சாவடிக்கிறாங்களா இல்லையா? நம்ம ஒரு 5 ரீல்ஸை பார்த்த கடைசியில் நமக்கு அடுத்த நாள் நமக்கு தூக்கம் வராது. காலையில் எழுந்துச்சு ஒய்ஃபுக்கிட்ட இந்த ஒரு 2 நெல்லிக்காய் வாங்கிம்மா அவளுக்கு, அதாங்க டெய்லி நான் கொடுத்துட்ருக்குறேன். ஓ அப்படியா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் விட அன்பு சகோதரர் சொன்னது போல் இந்த ஆன்மீகத்தில் தன் மனதை பக்குவப்படுத்தும் விஷயங்களை நம்ம வேதாந்த மகரிஷி ஐயா அவர்களுடைய கல்விக்கூடத்தின் மூலமாக அழகாக சில விஷயங்கள் டக்குன்னு அப்படி போய் சேர்ற மாதிரி பண்ணால் இன்றைக்கி யாருமே ரொம்ப நேரம் சொன்னால் கேட்க மாட்டாங்க சார். அட்வைஸு டைம் இல்லை யாருங்க. இப்போ கூட 5 நிமிஷம் 4.5 நிமிஷம் பாட்டெல்லாம் ஃபுல்லாக உட்காந்து படத்தில் பார்க்க மாட்டாங்கன்ட்டு அந்த பாட்டை பாதியாக நிறுத்திடுறாங்க. அப்படின்னு இப்போ கொஞ்சம் ஒரு பெரிய இசை வெளியீட்டு விழாவில் பெரிய நடிகர்களை பேசுகிறாங்க. 5 பாட்டு ரொம்ப லென்த்தியாக இருந்தால் ஆடியன்ஸ் உட்கார மாட்டாங்கன்னு. இதில் என்ன தெரியுது? இந்த ஷார்ட் ஃபார்மில் ஸ்வீட்டாக சுவாமி வேதாந்த மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களை அழகாக இப்போ இங்கே வந்திருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம சமுத்திரம் கனி எடுத்துங்க, கனியை ஒரு 2 நிமிஷம் பேச சொல்லுங்கள், அதை பற்றி அது ஒரு ரீலாக போடுங்க. பாக்கியராஜ் சார் ஒரு 5 நிமிஷம் பேசி ரீலாக போடுங்க. இதில் இன்வால்வ் ஆகிட்டு இதில் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சவங்க வரட்டுமே என்ற கருத்தை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கே இவ்வளவு நாள் தெரியல பாருங்கள். முத்துராமண்ணன் பேசும்போது எனக்கு அப்படியே நம்மளுக்கே தெரியலையே, இவ்வளவு நாள் என் படத்தை பார்த்துட்டே நல்லா எடுத்துருக்குறேன், இது மட்டும் தானே சொன்னார் அவர், மீதி விஷயத்தை ஏன் சொல்லலைன்னு எனக்கு அவர் மேலே கோபம் வரும். அதே மாதிரி நம்ம என் தம்பி, என் துணைத் தலைவர் நம்ம சங்கத்தில் எழில், ஆமாண்ணே நானும் கூட போயிட்டு வந்திருக்கேண்ணே. திருட்டு பயலுங்க. நீ போயிட்டு வந்து அப்போவே சொல்லியிருக்கலாம்ல, இன்னொரு 10 பேர் நாங்கள் வந்திருப்போம்ல. இருக்கட்டே, எங்கள் ஊரில் தினம் பார்த்துட்டு நானே போகலின்றல. அப்போ இவன் நமக்கு முதல் படத்துக்கு இது கிழக்கு வாசல்னு படம் எடுத்ததே ஆலியாரில் தான். அதுக்கு கூட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு பாரு, புரியுதா? ஆலியார் டேம் கீழே அடிவாரத்தில். சரி, அவரும் சொல்லலை, எல்லாமே நண்பர்கள் தான். ஸோ நீ எங்கிட்ட சொல்லன்றது தானே நான் சொல்கிறேன். எங்கிட்ட சொல்லியிருந்தா நான் சங்கத்தில் ஒரு மீட்டிங் போட்டு அனைத்து இயக்குநர்களுக்கு சொல்லியிருப்பேன்ல, அதையே நீங்கள் செய்யலைன்றது தானே. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் சொல்ல வர்றது அதுதான். நான் இந்த படத்தை பார்க்கலன்றதுனால கொஞ்சம் சத்தம் போட்டு பேசி உங்களை பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. அதுக்கு நான் மன்னிப்பெல்லாம் கேட்கல. எனக்கு பயங்கர டென்ஷனில் வந்துட்டேன். அரைகுறையாக நான் படம் பார்க்கக்கூடாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்தாலும் நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா ஒரு தடவை முழுசாக பார்த்துருந்துங்க. அது நான் மட்டும் பார்க்காம நம்ம இயக்குனர் சங்கத்துக்கே ஒரு தடவை போட்டுருவோம். ஏன்னா கண்ணே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு தடவை போட்டு இதே தேட்டரில் போடுவோம். இதே மாதிரி நீங்கள் எல்லாம் வாங்க, இதனுடைய பெருமைகளை நீங்கள் பேசணும் என்று கேட்டுக்கொண்டு, ஏன்னா இதை பற்றி நான் ஜாஸ்தி பேசினா அது அதிக பிரசங்கித்தனமாயிடும். ஏன்னா பொள்ளாச்சி என்றது நான் வாழ்ந்த இடம், என்னை வளர்த்த இடம் பொள்ளாச்சி. ஏன்னா கிழக்கு வாசல் ஆகட்டும், சின்ன கவுண்டர் ஆகட்டும், எஜமான் ஆகட்டும், ஈவன் சிங்காரவேலன் ஆகட்டும், சொன்னபடிக்கெல்லாம் அந்த முத்து கவுண்டர் தோட்டத்தில் எடுத்தது முழு படம். அந்த படமே இது அந்த நான் காட்டாத பகுதிகளே இல்லை. அதில் இது தான் காட்டலை. ஏன்னா அது வழியாக தான் போவேன். இது காரணம் நான் இல்லை, நீங்கள் தான் என்று சொல்லி அதிலிருந்து அந்த காரணத்துக்கு நீங்கள் தான் காரணம். என்னையெல்லாம் கரெக்டாக எனக்கு டியூன் பண்ணலை, எல்லாத்தையும் டியூன் பண்ணிட்டு என்னை பொஸ்குன்னு விட்டீங்க. அதனால் நான் வருத்தப்படலை, ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இத்தனை பேர் மகரிஷி ஐயா அவர்களுடைய அந்த போதனைகளை நீங்கள் உணர்ந்து இது செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நமது திரை உலகத்தினருக்கு டெஃபினட்டாக இது அவசியம். ஏன்னா நிச்சயமாக மனசு கட்டுப்பாடு இல்லாமல் இல்லை, மனசு தத்தளித்து கொண்டிருக்கும் மனதை உடையவர்கள். ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா
அப்போவே அவன் மனசு பைத்தியம் பிடிச்சிரும், மென்டல் ஆகிடுவான். ரெண்டாவது ஃப்ளாப் ஆச்சுன்னு வைங்க, அடுத்து எவனும் படம் வரலன்னா அவன் டபுள் மென்டல் ஆகிடுவான். ஸோ அவன் மைண்டுக்கு டெஃபினட்டாக ஒரு மருந்து. என்ன சத்யா கரெக்டாக? சத்யாவுக்கு தெரியும், அவன் படம் பண்ணி படம் இல்லாத ரெண்டையும் அனுபவிச்சாள் சத்யா. ஸோ ஆக எல்லா மனித வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் வெற்றி தோல்விங்கிறது சகஜம். வெற்றி பெறும்போதும் சரி, தோல்வி அடையும் போதும் சரி, மனநிலை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது தான். அந்த மனதிடத்தை நம்ம வளர்த்துக்கிறதா மன வளர் கலை. அந்த கலை நாம் எல்லோரும் கற்றுக்கொள்வோம். நானும் இன்னைக்கு ஆரம்பிச்சிடுறேன். நன்றி, வணக்கம்.